காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே அல்லது கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். we can plainly see that the Lord is with you. ஹல்லேலூயா என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தோத்திரம் யாரை பார்த்து சொன்னார்? அமிலேக்கே ராஜா தோத்திரம் பெலிஸ்திய ராஜாவாகிய அமிலேக்கு என்ன செஞ்சான்? ஹல்லேலூயா. ஈசாக்கை பார்த்து சொன்ன வார்த்தை என்று சொல்லி அல்ல நாம் பார்த்தோம். இந்த வார்த்தையை ஈசாக்கிடம் அவன் சொன்னபோது அவன் எப்படி இருந்தான், எந்த பாதைக்குள்ளே அவன் கடந்து போனான் என்று சொல்லி பார்த்தோம். அவன் எப்படி இருந்தான் ஈசாக்கு? அவன் 100 ஆசீர்வாதமாக இருந்தான். தோத்திரம் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், பெரியவன் ஆனா. அல்லேலூயா. அதிலே அவன் என்ன செஞ்சான்? ரொம்ப பெரியவன் ஆனா. தோத்திரம் என்று சொல்லி அவன் மிகுந்த ஆடு மாடுகள் தோத்திரம் பரிவாரங்கள், அப்போ அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் அவ்வளவு. கர்த்தர் அவனை நிறைவாய் ஆசீர்வதித்தார். இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு ரகசியம் என்ன என்பதை அல்லேலூயா அறியாத இந்த பெலிஸ்தர்கள் அவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்க? பொறாமைப்பட்டார்கள். அல்லேலூயா. அவன் விரோதமாக என்ன செஞ்சாங்க? பொறாமை கொண்டார்கள். தோத்திரம் இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு இந்த தண்ணீர் தான் காரணம் என்று சொல்லி துறவையெல்லாம் என்ன செஞ்சாங்க? மூடி போட்டார்கள். ஒருவேளை இந்த இடம் தான், இந்த மண்ணு தான் இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்று சொல்லி இடத்தை விட்டு என்ன செஞ்சாங்க? அவனை விரட்டினார்கள். ஆனால் இதெல்லாம் செஞ்ச பிறகும் அவனை ஒன்றும் அசைக்க முடியல. நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பனைய போல செழிப்பான். நீதிமான் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. எத்தனை டிபார்ட்மெண்ட் உங்களை மாற்றினாலும் தோத்திரம் பிரைஸில் நம்மளை அசைக்க ஒரு பேரும் முடியாது. அல்லேலூயா. கம்பெனியில் என்ன டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டாங்களேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஆமாம், நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மூஞ்ச உருன்னு வச்சுக்கக்கூடாது. என்ன டிபார்ட்மெண்ட் வேணாலும் போடு, ஸ்டோர்ஸில் கூட போடு, அங்கே என் ஆண்டவர் என்ன உயர்த்துவார். அல்லேலூயா. தோத்திரம் பிரைஸ் தான். என்ன மாறுதலை யார் என்ன செஞ்சு பார்த்தாலும் நமக்குள் இருக்கிற மகிமையை ஒருவனும் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருவனும் என்ன செய்ய முடியாது? எடுத்து போட. he cannot find the secret of our blessing. அல்லேலூயா. அப்போ இவனுக்குள் என்ன ரகசியம் என்பதை அறிய அதில் கடைசியில் கண்டுபிடிச்சான். இவனை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. தோத்திரம். வேதம் ஆனால் கரெக்டாக சொல்லிச்சு ஆரம்பத்தில். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு அவன் ஆசீர்வாதத்தை. ஆமாம். ஆனால் அந்த பயலுக்கு என்ன செய்யலை? வளங்கள் என்னமோ உழைக்கிறான் போல, என்னமோ பண்ணுறான் போல. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் தங்களை ஆசீர்வதிக்கிறார்ன்ற எண்ணமே இல்லை. நம்ம உழைக்கிறோம், கஷ்டப்படுறோம், நம்ம பாடுபடுறோம், தோத்திரம் சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, கேட்டுட்டு தான் இருக்கீ. அப்படி அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதும் நமக்கு ஒரு நினைவில் இருக்க வேண்டியது, என்னை ஆசீர்வதிப்பது என் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த நினைவோடு கூட நாம் இருப்போமானால் தோத்திரம். இதுக்கு தான் எந்த அல்லேலூயாவும் சொல்றது இல்லைன்றீங்களா? தோத்திரம். ஏன்ட்ட சொன்ன வர ஊழியக்காரர்கள்ட்ட மாட்டிக்கிட்டீங்களே. ஏன் புதுசாக ஏதோ ஊழியக்காரர் வந்தோம்னா அலையில சொல்லி நீங்கள் உருன்னு இருக்கும். அவர் நினச்சிக்கிறேன் இது பெந்தகோஸ்து சபையே என்ன சபைன்னு தெரியே. அவங்க எல்லோரும் என்கிட்ட கேட்குறேன், ஏன் உங்கள் விசுவாசிகள் அப்படியே இருக்காங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. இல்லை அவங்களாம் நல்லா கேட்பாங்க. எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எங்கள் விசுவாசிகள் தங்கமான விசுவாசிகள், அவங்க வாயத்திறந்து அல்லேலூயா தான் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அருமையாக கேட்பாங்க அப்படின்னு நான் இல்லாத கதையெல்லாம் விட வேண்டியதாக இருக்குது. தயவுசெய்து ஏன்ட்ட அல்லேலூயா சொல்லலைன்னா கூட வர ஊழியக்காரர்கள் வந்தால் கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசுவே தோத்திரம். பிரைஸ். இல்லை நான் உங்களுக்காக பல ரெக்கமெண்டேஷன். அல்லேலூயா. ஏன் நான் பேசுறது புரியலையா, நான் அப்படியான்னு என்ன கேட்குறாங்க. அல்லேலூயா. தோத்திரம். எங்கள் விசுவாசி தங்க கட்டிகள் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் வரவுகள்கிட்ட தயவுசெய்து என்ன செய்யுங்க, தப்போ ரைட்டோ மாட்டிக்கிட்டாலும் சொல்லி மாட்டிக்கிட்டாலும் அல்லேலூயா தயவுசெய்து சொல்லுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆக இவனுடைய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் தான் காரணம் என்பதை அறிந்து உனக்குள் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் இருக்கிறார், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு சாட்சியை ஈசாக்கை பார்த்து சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று ஈசாக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறதுக்கு காரணம் என்ன? தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை அவன் என்ன செஞ்சான்? காத்து கொண்டான். ஹல்லேலூயா. he always had a good relationship with God. அதில் தேவனோடு கூட ஒரு நல்ல உறவு அவன் வைத்திருந்தபடினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆசீர்வாதத்தை அவன் தக்க வைத்து கொண்டிருந்தான். அதுக்கு நம்ம உதாரணங்களை பார்த்தோம். சிம்சோன் தன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனோடு கூட யார் இல்லை? கர்த்தர் இல்லை. சத்துருக்கள் வந்தபோது அவனை மேற்கொண்டார்கள். ஆனால் தாவீது தன்னோடு கூட ஆண்டவரை வைத்து கொண்டபடினாலே எளிதாக சத்துருக்கள் அவன் மேற்கொண்டான். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பார்க்கும்போது ஆசீர்வாதங்களும் உயர்வுகளும் ஐஸ்வர்யங்களும் ஒரு பக்கத்திலே நாம் பார்க்க முடியும்.
அல்லது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்களை நாம் பார்க்கும்போது he never appreciated rich people. ஹல்லேலூயா. நல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதே அரிதாக இருக்கிறது என்று பட்டான் ஒரே போட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் அப்போ நம்ம ஐஸ்வர்யவானாக இருக்கக்கூடாதா? பண வசதி இருக்கக்கூடாதா? வசதியாக இருக்கக்கூடாதா? நீ வசதியாக இரு, நல்ல சம்பாதி, அதில் நல்லா இருங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆஸ்திகள் மேன்மைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? அவருடைய ராஜ்யத்துக்குன்னு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஏன்? ஆமாம், நான் கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க. அதான் சத்தியம். ஒரு பணக்கார வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்த போது தோத்துரும், ஆண்டவர் என்கிட்ட என்ன குறைவு இருக்குன்னு கேட்டானா இல்லையா? கேட்டான். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? இல்லைப்பா, நீ நல்ல தசமாக கொடுக்குற, காணிக்க கொடுக்குற, தோத்துரும், நல்ல டைமுக்கு வந்து எல்லாம் ஒளிஞ்சேற, போது இப்படியே இருன்னு சொன்னாரா? இல்லை. உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று என்ன செய்ய? ஆமாம், டோன்ட் கீப் என்ன இனி திங்க் ஃபார் யூ. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் நீ என்ன செய்ய? கர்த்தர் உனக்கு கொடுக்க நீ என்ன செய்யணுமா? ஆமாம், இதை அறிந்த அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்கி ஹல்லேலூயா 100ல் 10 கொடுக்குறதே நம்ம ரொம்ப கணக்கு பண்ணி எண்ணி கொடுக்குறோம். எப்போ அதே அதிகம். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பாரானால் ஹல்லேலூயா 10க்கு மேலே கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் என்னங்க ஒரு அல்லேலூயா காணும்? ஏன் கொடுக்க மாட்டீங்களா? 10க்கு மேலே கொடுக்க மாட்டீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் கொடுக்க மாட்டீங்க? நீங்கள் கொடுத்து பாருங்களேன். அதை காட்டில் 2 மடங்கு 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் குறைபடவே மாட்டீங்க. ஹல்லேலூயா. என்ற அனுபவத்தில் நான் பார்த்து அதனால தான் தைரியமாக பிரசங்கம் பண்ணுறேன். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக எவ்வளோ நாளும் நீங்கள் கொடுங்கலாம், ஒரு குறைவும் தேவன் உங்களுக்கு வைக்க மாட்டார். ஆனால் எண்ணி பிசித்தனம் பண்ணி அப்படின்னு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களாம், அவரும் என்ன செய்வாராம்? ஆமாம், எண்ணி கணக்காக தான் ஆமாம் செய்வார். கர்த்தருக்கென்று தாராளமாக நீங்கள் கொடுங்க, தேவன் உங்களை தாராளமாக வைப்பார். இன்னும் ஒரு ஆமென காணும், ஒரு அல்லேலூயா காணும். ஓய், தசமமாக கொடுக்குறதே எங்களுக்கு வழி இல்லை, என்னையா அது 10க்கு மேலேன்றீங்களா? ஹல்லேலூயா. கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. காட் வில் பிரேக் ஃபோல்ட். ஹல்லேலூயா. எல்லா தடைகளை உடைச்சி உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க கர்த்தர் உண்மையில் வர. அதனால நமக்கு வசதிகளும் அல்லது நன்மைகளும் தான் ஆசீர்வாதம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம். அல்லது புதிய ஏற்பாடு சத்தியத்தின்படி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் அதே நமக்கு ஒரு பெரிய பிளெஸிங். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம அதான் அன்னைக்கு பேதுரும் யோவான்னு சொன்னான், தேவாலயத்தை விட்டு வரும்போது பிச்சைக்காரன் கேட்குறான், ஸ்தோத்திரம், எனக்கு எதாவது காசு போடுற? ஏய், பொண்ணு வெளியே என்கிட்ட இல்லை, விலையேற பெற்றது என்கிட்ட இருக்கு. என்னது? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் என்ன செய்ய? எழுந்து நடனா. ஹல்லேலூயா. முடமா எழுந்து நடந்தா. ஹல்லேலூயா. பல லட்சங்கள் கொடுத்து தோத்திரம் மியாட் ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தோ சர்ஜரி பண்ணால் கூட ஹல்லேலூயா அப்படி சரியாகாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நிமிட நேரத்தில் இயேசுவின் நாம முடக்கு கிடக்கெல்லாம் தூக்கி போட்டு அவன் துள்ளி குச்சி ஏறிச்சிட்டாயா. ஹல்லேலூயா. அதனால் அன்பு தேவ பிள்ளைகளை, எனக்கு சொந்த வீடு இல்லையே, எனக்கு ஆஸ்தி இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, வசதி இல்லையே, கடவுள் என்னோட இல்லையோ, என்னை ஆசீர்வதிக்கலையோ அப்படின்னு நினைக்காதீங்க. அதுதான் ஆசீர்வாதம் இல்லை, அதுதான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளமும் அல்ல. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடும் நீங்கள் கர்த்தரோடு இருந்தாலே அதே போதுங்க. ஹல்லேலூயா. ஒரு நன்மை உங்களுக்கு என்ன செய்யாது? குறைபடாது. சந்தோஷமாக நீங்கள் போய் கொண்டிருங்க. ஹல்லேலூயா. மற்றவர்கள் பார்க்கிறவங்களை போய் சொன்ன ஒன்றுமே இல்லைனாலும் அது மகிழ்ச்சியாக இருக்கே. காரணம் என்ன? இயேசு அவருக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு சாட்சியை நாம் பெறுவதற்கு அதில் உதவியாக இருக்கும். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்பினது, இந்த ஈசாக்கை அல்ல இந்த பெலிஸ்தியர்கள் அதிகமாக நெருக்கினார்கள். இந்த பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் ரொம்ப சம்பந்தம் இருந்தது. ஆதி நாட்களிலிருந்து இந்த இஸ்ரவேலரை இந்த பெலிஸ்தியர் ரொம்ப என்ன செஞ்சாங்க? நெருக்கிக்கிட்டே இருந்தாங்க. தோற்றணும். அப்படின்னா இந்த பெலிஸ்தியன் யாரு? இந்த பெலிஸ்தியனுடைய குணாதிசயங்கள் என்ன? Who is this Philistine? இந்த பெலிஸ்தியர் யாரு? அவனுடைய சுவாபங்கள் என்ன? அவனுக்குள் காணப்படுகிறவைகள் என்ன? இன்னைக்கு நமக்கும் அந்த பெலிஸ்தியனுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி சும்மா சற்று கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியரோடு எப்பொழுதும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் இந்த பெலிஸ்தியருக்கும் சம்பந்தம் இருக்கா? தோற்றுரும். அப்படின்றத கொஞ்சம் நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம்.
ம். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான், உங்கள் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பினால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தரிலிருந்து ஒரு விடுதலை தேவைப்பட்டது. அதை சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இந்த பெலிஸ்தர் யார், இவங்களுடைய சரித்திரம் என்ன? ஆபிரகாமின் நாட்களுக்கு முன்னரே இந்த பெலிஸ்தர் கானானில் என்ன செஞ்சாங்களாம், வாழ்ந்து வந்தாங்க. பிஃபோர் த டேஸ் ஆஃப் ஏப்ரஹாம், ஆபிரகாமின் நாட்களுக்கு முன்பாகவே இந்த பெலிஸ்தர் கானான் தேசத்தில் வாழ்ந்து வந்தார்களாம். இவர்கள் மத்திய தரைக்கடல் வழியாக ஊடுருவி பாலஸ்தீனியா தேசத்தில் போய் ஆக்கிரமித்து கொண்டவர்கள். இஸ்ரவேல் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்னரே இவர்கள் அங்கு காணப்பட்டார்கள். ஆபிரகாமின் நாட்களுக்கு முன்னரே காணப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்யறாங்க, கானான்ல தான் இருக்கிறாங்க. மத்திய திரைக்கடல் வழியாக இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பாலஸ்தீனியா தேசத்தை இவர் ஊடுருவி பாலஸ்தீன தேசத்தை இவங்களுடைய அந்த காரண பெயர் தான் பாலஸ்தீன். ஆக்கிரமித்தனால்தான் அவங்க காரண பெயராக அது காணப்பட்டது. ஆகினால அந்த பாலஸ்தீன தேசம் தான் இதை குறிக்கிறதாக பார்க்கிறோம். மோவாபியர், அம்மோனியர் போன்றவர்களைப் போல இவர்கள் வம்ச வரலாறு துவக்கம் இல்லாதவர்கள். இவங்களுடைய டீப் ஹிஸ்டரியை பற்றி நம்ம அதிகமாக நாம் அறிந்து கொள்வதற்கு முடியாது. ஆனால் இந்த பெலிஸ்தியர் பார்த்தீங்கன்னா, இந்த பெலிஸ்தியரும் இஸ்ரவேலுக்கும் எப்போ பாரு சண்டை நடக்கும். நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா எல்லா நியாயாதிபதிகளும் எழுப்பி நின்று இந்த பெலிஸ்தியரோடு தான் யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதில் இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தியருக்கும் தீராத தலைவலி தோறும், தீராத பிரச்சனை, அடிக்கடி தொந்தரவு கொடுக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் இந்த பெலிஸ்தியர். இந்த பெலிஸ்தியருக்கு இஸ்ரவேலர் கண்டா என்ன செய்யாது, ஆகாது. அவன் நிம்மதியா இருந்தா அவனுக்கு பிடிக்காது, அவன் செழிப்பா இருந்தா அவனுக்கு பிடிக்காது, அவன் நல்ல விளைச்சலோட இருந்தா அவனுக்கு பிடிக்காது. வந்து என்ன செஞ்சான், எல்லாத்தையும் எரிச்சு விட்டு போயிடுவான், எல்லாத்தையும் அழிச்சு விட்டு போயிடுவான், இல்லைன்னா என்ன செஞ்சிருவான், ஒரு ஊரை வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். எப்ப பாரு இந்த இஸ்ரவேலருக்கும் இந்த பெலிஸ்தியருக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டேதான் இருந்தது. ஆகிய இந்த பெலிஸ்தியர் பிடியிலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமாக காணப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சத்துருக்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். அன்பு தேவ ஜனமே, இந்த பெலிஸ்தியரிடத்திலே காணப்பட்ட குணாதிசயங்கள் இன்றைக்கு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், இங்கு ஹல்லேலூயா ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் அதிகமாக பாதித்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் இந்த பெலிஸ்தியரிடத்திலே காணப்பட்டதான சில சுவாபங்கள் நாம் ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து போகாதபடிக்கு, முன்னேறி போகாதபடிக்கு நம்மோடு யுத்தம் செய்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்மளாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்கும் பெலிஸ்தியனோட யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஏன் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியல, ஏன் வெற்றி உள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியலன்னா, இந்த பெலிஸ்தியனுடைய கிரியை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மோதிக்கிட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்மோடு கூட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கே, மோதிக்கிட்டு தான் இருக்கு. யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் சிலர் ஜெயிக்கிறார்கள், சிலர் விழுந்து போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த பெலிஸ்தியருடைய சுவாபங்கள் என்ன, அவனிடத்துல காணப்படுகிறது என்ன என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அது இருந்தால் அதை என்ன செஞ்சிடும், உடனே செய்யலாம், அதை எடுத்து போட்டலாம். எடுத்து போட்டுட்டா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி கடந்து போவதற்கு அது நமக்கு வசதியாக இருக்கும். ஒரு 3 சுவாபங்களை பற்றி இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. நம் கடந்த வாரத்தில் வாசித்த அல்ல மாம்சீகமான பெலிஸ்தர்கள். ஆதியாகமம் 26:13-14. பெலிஸ்தியர் அவர் மீது என்ன செஞ்சாங்களா, பொறாமை கொண்டார்கள். ஒரு மாம்சீக ஒரு பெலிஸ்தியர்கள், பொறாமையின் ஆவி அவர்களிடத்திலே காணப்பட்டது. தோத்திரம். ஆண்டவர் வந்து ஈசாக்கை நல்ல ஆசீர்வதித்தார். தோத்திரம். நல்ல துறவுகளை வெட்டினான். தோத்திரம். நல்ல 100 மடங்கு பலனை கண்டான். தோத்திரம். பொறாமையினால என்ன செஞ்சாங்க, துறவெல்லாம் என்ன செஞ்சு தூட்டு போட்டாங்க. அவனோட என்ன செஞ்சாங்க, வாக்குவாதம் பண்ணாங்க, அவனோட சண்டை போட்டாங்க, அவன் இடத்தை விட்டே துரத்தி விட்டாங்க. ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இந்த மாம்ச சுவாபம்
ஹல்லேலூயா. அவரிடத்திலே காணப்பட்டது பொறாமை என்ற ஒரு மாம்ச சுவாபம் இந்த பெலிஸ்தரிடத்திலே காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஒரு சுவாபம் மட்டும் இல்லை. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 9:6. பெலிஸ்தரிடத்திலே காணப்பட்ட மாம்சீக சுவாபங்கள். முதலாவது பொறாமை, தோத்திரம். அடுத்தது பாருங்க, சகரியா 9:6. பெலிஸ்தரின் கர்வத்தை என்ன செய்வேன்? பெருமை, தோத்திரம். பெருமை என்னும் சுவாபம் இந்த பெலிஸ்தரிடத்திலே காணப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜட்ஜஸ் 15:11. நியாயாதிபதிகள் 15:11 இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். தோத்திரம். ஆளுகை அடிமைப்படுத்தினார்கள். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரை என்ன செஞ்சாங்களாம்? அடிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி தோத்திரம் நாம் பார்க்கிறோம். பொறாமைப்பட்டார்கள், பெருமைப்பட்டார்கள், அடிமைப்படுத்தினார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பெலிஸ்தர் மாம்ச இச்சைக்குட்பட்டார்கள். ஹல்லேலூயா, தோத்திரம். இந்த பெலிஸ்தர்களுடைய மாம்சீகமான குணாதிசயங்கள் முதல்ல என்ன செஞ்சாங்க? பொறாமைப்பட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க? பெருமை, ஹல்லேலூயா, கர்வம் கொண்டார்கள். ரெண்டாவது அடிமைப்படுத்தினார்கள். அப்புறம் இச்சை கொண்டார்கள். தோத்திரம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பெலிஸ்தர்களை போல என்ன செஞ்சாங்களா? நாள் பார்க்கிறவர்களா இருந்தார்கள். இதெல்லாம் மாம்சீக சுவாபங்கள் என்று சொல்லி நாம் பெலிஸ்தரிடத்திலே காணப்பட்ட மாம்சீகமான சுவாபங்கள் என்று சொல்லி. சரி, இப்ப இதை வச்சு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பாருங்களேன். தோத்திரம். நம்முடைய வாழ்விலே தோத்திரம் பிரைஸ் தி லார்ட், எத்தனை பேருடைய வாழ்வில பொறாமை இருக்கு? ஹல்லேலூயா, தோத்திரம். பக்கத்து ஒரு விசுவாசியை கண்டு பொறாமைப்படுறோமா? நம்மகிட்ட என்ன இருக்கு? பெலிஸ்த ஆவி இருக்கு. ஹல்லேலூயா, தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். வீட்டில் எப்போ பார் சண்டையா? நம்மகிட்ட என்ன இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்களேன்? என்ன இருக்கு? ஆமா, தோத்திரம். ஏன்னா தர்க்கம் பண்ணாங்களே ஈசாக்கோட, என்ன செஞ்சாங்க? கோரலிங். ஹல்லேலூயா. எப்ப பார் வீட்டில் கணவன் மணி என்னது? சண்டை. ஹல்லேலூயா, தோத்திரம். எப்ப பார் வீட்டில் என்னது? சண்டை. அப்ப என்ன இருக்குன்னு அர்த்தம்? வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? ஆமா, தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். வீட்டை விட்டு வெளியே போ போ அப்படின்னா என்ன ஆவி? என்ன பெலிஸ்தர் ஆவி? அப்படிதானே. இந்த இடத்த விட்டு என்ன செய்ய? போ, வெளியே போ. தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி சேர்ந்து என்ன செய்ய முடியல? ஜெபிக்க முடியல. எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கு? தோத்திரம். ஜெபிக்க முடியல, சண்டை. தோத்திரம் பிரைஸ். போ, உன்னோட எவன் ஜெபம் பண்ணுவான்? மனுஷனா நீனு? போயா. தோத்திரம் பிரைஸ் தி லார்ட். ஆளப்பாரு ஜபமா இவருக்கு ஜபம். தோத்திரம். கிழிச்ச ஜபம். போ, நீ பாட்டு பண்ணு போ. எத்தனை குடும்பத்தில் குடும்ப ஜபம் இல்லை. இதெல்லாம் பெலிஸ்திய ஆவி. நம்ம நினைச்சுக்கோம் பெலிஸ்தின் சேவையை முறியடியும். நீனே பெலிஸ்தினியா இருக்கிய. ஹல்லேலூயா. பெலிஸ்திய ஆவி ஓனக்குள்ளதான் இருக்கு. ஹல்லேலூயா, எங்கேயோ இல்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் ஆகிய உனக்குள்ளே இப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவி போராடி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. கோரலிங், ஃபைட்டிங். ஹல்லேலூயா. இருக்கா இல்லையா உன் வீட்டுக்குள்ள? இருந்தா உனக்குள்ள பெலிஸ்திய ஆவி உன்னை ஆவிக்குரிய வாழ்வை வளர விடாதபடிக்கு உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கே செக் அவுட் பண்ணிருங்க. ஹல்லேலூயா, தோத்திரம். சண்டை வருதா? பெலிஸ்திய ஆவியை இயேசுவின் நாமத்திலே போப்பாலே. ஹல்லேலூயா, தோத்திரம். விரட்டி விடுங்க. தோத்திரம். குடும்ப ஜெபம் இணைஞ்சு பண்ண முடியல. தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கணவன் மனைவி கைப்பிடிச்சு ஜெபம் பண்ண முடியல. எத்தனை குடும்பங்கள்ல கைப்பிடிச்சு ஜெபம் பண்றீங்க? கணவன் மனைவி கேட்கிறேன், உண்மைதான் கேட்குறேன். இதை கை வச்சு தான் காமிங்களேன். கையை பிடிச்சி நானும் என் மனைவியும் கை பிடிச்சி ஜாப் பண்ணுறோம் நைட்டில் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தப்பு. அப்படி ஒரு ஐக்கியம் அங்கே இல்லைன்னா இங்கே ஐக்கியமே இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப தவறுங்க, ரொம்ப தவறு. உன் கூட எவன் ஜெபம் பண்ணுவான்? நீன பெரிய யோகியனோ? சரி பண்ணிக்கோங்க இன்னைக்கே.
பெலிஸ்தி ஆவியை விரட்டு வெளியே. ஹல்லேலூயா. பெலிஸ்தி ஆவியை விரட்டி தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்தோத்திரம். நான் எல்லாரும் கை தூக்கிங்களாக்கும் நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்தேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தவறு. நாம் கைப்பிடித்து ஜெபிக்க அங்க ஒற்றுமை இல்லைன்னா இங்க எப்படியா இருக்கு? இங்க வந்து என்ன தவி குதிச்சாலும் வேஸ்ட். ஹல்லேலூயா. வேஸ்ட். ஹல்லேலூயா. சும்மா அதெல்லாம் பாவனை. ஹல்லேலூயா. நடிப்பு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்வு அல்ல, ஆவிக்குரிய வேஷம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன ஒத்துக்கிறீங்களா இல்லையா? எப்ப பாரு இப்படியே பேசுறீங்க? இல்ல இல்ல, அது உண்மை. நம்ம பரலோகம் போகணுமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய நடிகர்கள் நிறைய பேர் எழும்பிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்படி வச்சுக்கிறாங்க கிருதா, இப்படி வச்சுக்கிறாங்க. தோத்துரும். என்னென்னமெல்லாம் வேஷம் பண்றாங்க, என்னென்னமெல்லாம் போஸ்ட் கொடுக்க. நடிகன் கூட தோத்தான். தோத்துரும். நீ கேசட்டை வாங்கும்போது படத்தை பாட்டு வாங்குறான் அவன். அப்படி நீங்கிட்ட போட்டு கொடுக்குறான். அசிங்கமா இருக்கு. தோத்துரும். நடிகர்கள் ஹல்லேலூயா எழுப்பிட்டான். தோத்துரும். பிரைஸ் லார்ட். அவன் ஒருத்தன் இவ்வளோ பெரிய கிருதா வச்சா ஒருத்தன் இங்கே வச்சுக்கிறான். தோத்துரும். பிரைஸ். என்னன்னு புரியலை. பேண்ட் இவ்வளோ தூரம் அதை பார்த்து நம்பால ஆஹா அவனே போட்டிருக்கான், எனக்கும் வாங்கி கொடு. எவனா அப்படி போட்டு வந்தீங்க தொலைச்சி. ஹல்லேலூயா. ஒழுங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய இந்த நடிகர்களை கண்டு மாறி விடாதே. ஹல்லேலூயா. வேஷக்காரர்களை கண்டு நான் மாறிவிடக்கூடாது. ஹல்லேலூயா. பிசாசு ஒரு கூட்டத்தை கெடுத்து வச்சிருக்கான். தோத்திரம். பின்னாடி அலையறான் கடுக்காம போட்டு. தோத்திரம். பிரைஸ். கம்மல் போட்டு எவனா சர்ச்சுக்குள்ள வந்து தொலைச்சிக்கிட்டுருவேன். பாக்கெட்டுக்குள்ள கம்மல் வச்சு சபைக்கு வெளியே யாராவது பார்த்தீங்க சபை விசுவாசிகள் கம்மல் போட்ட உடனே சொல்லுங்க, சபையை விட்டு நீக்கிறேன் வெளியே. எக்ஸ்கம்யூனிகேட்டட் ஃப்ரம் த சர்ச். தேவையில்லை, நீ சபைக்கு வராத. ஹல்லேலூயா. வந்து முன்னாடி சீட்டை வந்து உட்காந்துக்கிறது. தோத்திரம். கம்மலை போட்டுக்கிட்டு அலைய வேண்டியது கேவலமாலே. ஹல்லேலூயா. செய்யாத. பாக்கெட்ல கம்மல் வச்சுக்கிறது. சபைக்கு வெளியே போன பிறகு கம்மல் போட்டுக்கிறீங்களா? யாராவது பார்த்தீங்கன்னா உடனே சொல்லுங்க, அந்த டேவை ஐ வில் நாட் அலோவ் எனி பர்சன் இன் த சர்ச். அப்படிப்பட்டாலும் சபைக்கு எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னும் ஒத்துக்கிறீங்களா? வேண்டாங்க. உள்ள வர வேண்டாம். ஹல்லேலூயா. நமக்கு மற்ற நம்மளை பேக்குன்னு சொல்லிட்டு போறான். ஓ நான் பரலோகம் போகணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒன்று வர அவ்வளோ சொன்னேன். அதில் சினிமா பார்க்குறவங்க திருவிந்து எடுக்காதீங்கன்னு. எனக்கு தெரியும் மனசார நீங்க திருவிந்து எடுத்தீங்க. ஹல்லேலூயா. எடுத்தீங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்ன நீங்க ஏமாத்தலாம், நீங்க மேல ஒருத்தரை ஏமாத்தவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனால் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. அதில் கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அதை நம் போராடி மேற்கொண்டு அதில் ஒருபடி மேல போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக கர்த்தர் அழைக்கல. பெலிஸ்தி ஆவிகளை முறியடிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பலன் தர உன்னதமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் இஸ்ரவேலரோடு பெலிஸ்தர் யுத்தம் பண்ணி கொண்டுதாங்கயா. சீர்படுத்தி என்னென்ன விடணும் விட்டுருங்க. தோத்துரும். நம்ம எல்லாம் பலவீனமான பாண்டம் தான். தோத்துரும். ஆனா ஒரு காலகட்டங்கள் வரும்போது ஆண்டவரே ஹெல்ப் மீ லார்ட் டு ஓவர்கம் சொல்லி வந்துடணும் மேல. ஹல்லேலூயா. தோத்துரும். பலவீனத்திலே உட்கார்ந்து என்ன செய்யக்கூடாது, மூழ்கக்கூடாது. அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் வெளில வந்துடுறேன், அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், ஒரு படி மேல அப்படியே கடந்து வந்துகிட்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா பொறாமைப்பட்டான். தோத்துரும். பொறாமைப்பட்டான். யார் மேலேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது. பொறாமை. நானும் தான் அந்த சர்ச்சுக்கு போறேன், அவங்க மட்டும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன்னு தெரியலையா. தோத்துரும். வேண்டாம். தோத்துரும். அவங்க நல்லா இருக்காங்கன்னா தோத்துரும். உனக்கு ஆண்டவர் தரலையா? தோத்துரும். உனக்கு எப்ப தேவையோ கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. தோத்துரும். அவங்களுக்கு மட்டும் எல்லாம் இருக்கே, எனக்கு மட்டும் இல்லையே. நானும் தானே ஓடி ஓடி உழைக்கிறேன், நானும் தானே எல்லாமே செய்கிறேன். தோத்துரும். என்னது தோத்துரும். எந்த பொறாமையும் வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களை காட்டில் ஒரு 100 ரூபாய் ஜாஸ்தி புடவை கட்டினாலும் சந்தோஷமா அவளை பார்த்து பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்ல முடியுதா? உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, நம்மளை விட ஜாஸ்தி தான் புடவை ரேட்டு. தோத்திரமே வராது அவளை பார்த்து. உண்மையா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமா. வெளியே தான் நான் சும்மா அப்படி சிரிப்பேன். அப்படி என்னோட ஜாஸ்தி வாங்கிட்டா போல, சரி அடுத்த தடவை பார்த்துக்கிறேன். வேண்டாம் ஐயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உள்ளுக்குள்ள கரெக்ட் பண்ண விரும்புறாரு. ஹல்லேலூயா. வெளிவேஷம்ல உள்ள கரெக்ட் பண்ண விரும்புறாரு. ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாமே சரியா இருக்கட்டும். ஹல்லேலூயா. நமக்கு குறைவா சந்தோஷம், அவங்களுக்கு நிறைவா மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஹல்லேலூயா. யார் மேலேயும் நமக்கு என்ன வேண்டாம், ஒரு பொறாமை வேண்டாம். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, சண்டை வேண்டாம். ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தர்க்கம் வேண்டாம். ஹல்லேலூயா. சண்டைக்கு இடம் கொடுக்காதீங்க, தர்க்கத்துக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்க. இதெல்லாம் எந்த ஆவி? அசுத்தாவி இல்ல. என்ன ஆவி? என்ன ஆவி? ஹல்லேலூயா.
இந்த பெலிஸ்திய ஆவியை நம்ம என்ன செய்யணும்? விரட்டணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவிகளை நாம் விரட்ட வேண்டும். பெருமையோடு வாழும் தன்மை. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அந்த இஸ்ரவேல் என்ன செஞ்சாங்களாம்? பெலிஸ்தியர் என்ன கர்வம் கொண்டார், பெருமை. ஸ்தோத்திரம். தங்களை குறித்த ஒரு பெருமை, தங்க படிப்பை குறித்து பெருமை, தங்க வசதியை குறித்து பெருமை, தங்க உயர்வை குறித்து பெருமை காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் யார்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. ஹல்லேலூயா. தங்க ஜாதியை குறித்து பெருமை, இதெல்லாம் பெலிஸ்திய ஆவி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், சிலர் பெருமையாக இருப்பாங்க, வெளியே காமிச்சிக்காம இருப்பாங்க. ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் பெருமையின் ஆவியை கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நீ பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஹல்லேலூயா. பெலிஸ்தியர் கர்வம் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை அருவருக்கிறார். பெலிஸ்தியரின் கர்வத்தை நான் என்ன செய்வேனா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு பெருமை நம்முடைய வாழ்வில் இருந்தாலும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து பெருமையாக வேண்டாம். ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை குறித்தும் பெருமை நமக்கு வேண்டாம். கர்த்தர் அருவருக்கிற பெலிஸ்திய ஆவி அது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை நம்முடைய வாழ்வில் விட்டு நாம் நீக்கும். மாம்ச இச்சை கொண்டார்கள். நம்முடைய மாம்சத்தை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள தேவ கிருபை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மாம்சத்தை ஜெயிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாக நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்? மாம்சத்தை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்வோம்? ஆண்டவர் நமக்கு கிருபை நிச்சயமாக தருவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பெலிஸ்தர் என்ன செஞ்சாங்களாம்? அடிமைகளாக இஸ்ரவேலரை ஆண்டார்கள். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தோத்திரம் மனைவி தான் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. தோத்திரம் புருஷனை பேசவே வாய் முடியா புருஷனை என்ன செய்ய மாட்டாங்க? பேச விட மாட்டாங்க. சில வீட்டில் மனைவியை பேச விட மாட்டாங்க. புருஷன் தான் டாப், அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புள்ள தான் ரொம்ப டாமினேட் பண்ணும். ஒன்றா மூத்த பிள்ளையா இருக்கும். அவன் சொல்லிட்டு அம்மா அப்பாலாம் அமைதியாக இருப்பாங்க. இதை கண்டு இளையவனுக்கு அவன் சொன்ன மட்டும் ஏன் கேட்குறீங்க? அது ஒன்று. சில வீட்டில் இளைய பிள்ளைங்க ரொம்ப தலகு. இதை கண்டு மூத்த பிள்ளைக்கு ரொம்ப. இதனால குடும்பத்தில் ஒரு சண்டையே இருக்கும் எப்போ பாரு. தோத்துரும். எனி ஒன் டாமினேட்டிங் இந்த ஃபேமிலி. ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தோத்திரம். கணவன், மனைவி, பிள்ளைகள். ஹல்லேலூயா. அது கரெக்டாக இருக்கணும். நோ டாமினேஷன் இந்த. அதுவும் ஒரு பெலிஸ்திய ஆவி தான். ஹல்லேலூயா. அவன் சொல்லிட்டு அவன் விட்டு நான் நீ அடிமை அவனுக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் பெலிஸ்திய ஆவி. அடிமைப்படுத்துகிறது என்ன ஆவே? ஆமாம், சிலர் குடும்பத்தில் பார்த்தா யாரா ஒருத்தர் தான். தோத்திரம். அக்கா சொல்லிட்டா அவ்வளோதான். தோத்திரம். எல்லாம் அப்படியே ஆம்பளையெல்லாம் அமைதியாக இருப்பான், வாய மூடிக்கிட்டு. ஐயோ சொல்லிட்டாங்க. அவங்க தாய் மாதிரி குல தெய்வம். குத்து நல்லா. தோத்திரம். பிரைஸ். குல தெய்வமா. ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ். அடிமை தடை இதெல்லாம் எல்லாரையும் சப்ரஸ் பண்றது. ஹல்லேலூயா. எவனையும் பேச விடுறதில்ல, எவனையும் எழும்ப விடுறதில்ல. எல்லாரும் சப்ரஸிங் வேண்டாம். இதெல்லாம் அடிமை பெலிஸ்தியன் ஆவி இது. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை, இதெல்லாம் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்ல நடந்துட்டு தானே இருக்கு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, நீங்க இதெல்லாம் பெலிஸ்திய ஆவி, இதெல்லாம் தூக்கி வெளியே போட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எச்சரிக்கையா இரு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆவிகள் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே செயல்படாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? அவைகளை ஹல்லேலூயா தகர்த்து எரியும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ். இந்த பெலிஸ்தர்கள் எப்படியா நாள் பார்க்கிறவர்களா இருந்தாங்களாம். பொண்ணு கிடைச்சாலும் என்ன கிடைக்காது? ஐயோ ஹல்லேலூயா. பொண்ணு கிடைச்சாலும் என்ன கிடைக்காது? ஆமா, நம்ம வைக்கிற திருமண நாள், ஸ்தோத்திரம், பிரேயர் மீட்டிங், தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் எல்லாமே என்னைக்கு தாங்க? புதன்கிழமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா கல்யாண நாளும் என்னைக்குங்க? ஆமா, எல்லாமே அந்த கேலண்டரில் போட்டுப்பான் பார்த்தீங்களா, தாலி மாதிரி. அதை தான் நம்ம கண்ணு பார்க்கும். ஸ்தோத்திரம். முகூர்த்த நாளா எல்லா நாளும் ஆண்டவர் படைச்ச நாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கே வசனமா இருக்கு. எல்லா குடும்பங்களும் அப்படிதான் முகூர்த்த நாளை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். நல்ல நேரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஸ்தோத்திரம். ஒரு வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். அது கெட்ட நேரம் போல எங்களை வராதிங்கன்ட்டாங்க. ஸ்தோத்திரம். போன இடத்துல வராதிங்க, இனியா வராதிங்க, அங்கே இருங்க நாங்கள் வரோம். உங்களை பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம், எங்களை வராதிங்க நாங்கள் பாட்டு போயிட்டா யாருமே எங்கள்கிட்ட பேசலை. ஐயோ என்னடா வம்பா பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனது கெட்ட நேரமா, ராவு காலமா? அடப்பாவிகளா, ராவு காலம்ட்டு எங்கள்கிட்ட எவனும் பேசலை. ஆமா. ஸ்தோத்திரம். பேசுகிறேன். இது எங்களுக்கு தெரியல. சரி, ஏதோ மூடோட்டா இருக்காங்க போல நினச்சிட்டு நாங்கள் தோத்துறோம் இல்லையா? நாங்கள் பாட்டு நமக்கு எப்போ பார்த்து அம்மா சாச்சு அவெல்லாம் உருன்னு இருக்கான். எனக்கா தோத்துறேன் புரியல. நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் அசைய மாட்டேங்கிறானே, என்னன்னு தெரியல. அல்லேலூயா. தோத்துறேன் நல்லா இருந்தாச்சு. பிறகுதான் விஷயம் இருந்தது. ராவு காலத்தில் போய் தோணும். அல்லேலூயா. என்னையா அதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பம். பிரைஸ்ரா தேவஜனமே, வேண்டாம் நமக்கு. எல்லா நாட்களும் கர்த்தர் நமக்கு. இதெல்லாம் பெலிஸ்திய ஆவி. ஹல்லேலூயா.
தோத்திரம். எந்த ஒரு ஃபங்க்ஷனோ எந்த ஒரு காரியம் வைக்கிறதுக்கோ தோத்திரம், நல்ல நேரத்தை பார்க்காதீங்க, ராவு காலத்தை பார்க்காதீங்க, அமாவாசையை பார்க்காதீங்க, பௌர்ணமியை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா தோத்திரம். எல்லா நாட்களும் நமக்கு உகந்த நாட்கள். ஹல்லேலூயா தோத்திரம். பிரைஸ். ஆமாம், இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ வீடுகள் தோத்திரம் கவப்பிரவேசம் பால் காய்ச்சறது எல்லாம் அமாவாசையில் வைக்கிறான். ஹல்லேலூயா தோத்திரம். வைக்கிறாங்களா இல்லையா? ஆமாம், கரெக்டாக கண்டுபிடிச்சி வைக்கிறான் தோத்திரம். அமாவாசைக்கு பார்த்து வந்துட்டு ஐயோ நான் அமாவாசை ஜபையா தோத்திரம் உபாசத்துல எல்லாம் வைக்கப்படுறாங்க தோத்திரம். பிரைஸ். என்ன பண்ண ஒன்றும் செய்ய முடியல. வேண்டாம், இதெல்லாம் பெலிஸ்தே ஆவி தோத்திரம். நம்ம என்ன செய்வோம்? இதெல்லாம் விட்டு விலகும். அந்நிய மனுஷர் அதை செய்வாங்க, நம்ம அதை என்ன செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா பிரைஸ். ஆகிய தேவ பிள்ளைகளே, இந்த மாம்சீக சுவாபமான இந்த பெலிஸ்தே ஆவியை நம்ம விட்டு அகற்றுவோம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் பெரிய விடுதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த பெலிஸ்திய ஆவிகளோடு கூட நமக்கு ஒவ்வொரு நாளும் போரா இருந்துகிட்டு தான் இருக்கு. ஹல்லேலூயா. பொறாமை என்ற ஆவி, ஹல்லேலூயா, சண்டை என்ற ஆவி, வாக்குவாதம் என்ற ஆவி, பிரிவினை என்ற ஆவி, பெருமை என்ற ஆவி, இச்சை என்ற ஆவி, அடிமைப்படுத்துகிற ஆவி, ஹல்லேலூயா, நாள் பார்க்கிற ஆவிகள், ஹல்லேலூயா, நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, இடம் கண்டு கொள்வோம். பெலிஸ்திய ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு நீ தடையாயிராதே. ஹல்லேலூயா பிரைஸ். ஆவிக்குரிய வாழ்விலே வளர்ந்து செல்வதற்கு நீ தடையாயிராதே என்று சொல்லி அவைகளை விளக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வராக. இரண்டாவதாக, இது நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொடுமையான பெலிஸ்தர்கள், வெரி ஹல்லேலூயா cruel people. ஹல்லேலூயா, கொடுமையான பெலிஸ்தர்கள், அன்பற்றவர்கள். நியாயாதிபதிகள் 16:21. நியாயாதிபதிகள் 15:6. பாருங்க, இந்த ரெண்டு காரியத்தையும் முதலாவது சிம்சனுடைய கண்ணை பிடுங்கி தோத்திரம் என்ன செஞ்சாங்களாம், அவனை மாவரைக்க விட்டாங்களாம். இங்கே ரெண்டாவது பார்க்கும்போது தோத்திரம் அவன் பெஞ்சாதி அவங்க வீட்டாரை என்ன செஞ்சாங்களாம், அக்னினாலே. ரொம்ப கொடுமையானவர்கள், வெரி க்ரூவல் பீப்புள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் கூட அநேக ஒரு கொடுமையான சுவாபங்கள் நம்முடைய வாழ்விலேயே அடிக்கடி காணப்படுகிறது. ஹல்லேலூயா தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 55 சங்கீதம் 21 வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, சங்கீதம் 55:21. அவன் வாயின் சொற்கள் எப்படி இருக்குமா? வாசிங்க. வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகளா? எப்படி? பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படியா? அப்படின்னு மெதுவானவைகள். அவன் இருதயமோ யுத்தம். அவன் இருதயமோ யுத்தம். சொப்பே உள்ளாதவளை போத்திரம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள். ஐயோ. ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். ஆனால் அவைகள் உருவின பட்டயங்கள். அது எத்தனை பேரோட வாழ்க்கை இந்த வசனத்தை போல இருக்கு. அல்லேலூயா. ஆமாங்க, வெளியே பார்க்க சூப்பர்மேன். ஹல்லேலூயா தோத்திரம். விசாரிப்புஞ்சரி, பேச்சுஞ்சரி, அப்படியா இப்படியா. நானும் உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைக்கும் அந்த இதயத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. அது ஒரு யுத்தம். இதயம் உருவின பட்டயம். எப்படா இவன் காலா வாரலாம் தோத்திரம். பிரைஸ். அப்படியா தோத்திரம். எப்படா அவங்களை என்ன செய்யலாம், கீழே இழுக்கலாம், விழத்தள்ளலாம். அன்பு தேவ ஜனமே, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு வாழ்வு நம் வாழ வேண்டாம் என்று ஆவியானவர் நம்ம எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா பிரைஸ். நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அப்படியே உங்கள் இருதயமும் இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் விசாரிப்பு, அந்த அன்பாக பேசுகிற காரியம், அந்த அன்பாக நடந்துக்கிறது, அதில் லெட் தட் கம் ஃப்ரம் யோர் ஹார்ட். ஹல்லேலூயா. உள்ளத்துலேருந்து என்ன செய்யும், ஒரு பிரைஸ் லார்ட். நீங்கள் உங்கள் ஒரு சிஸ்டருக்கு சொன்னீங்க, பிரைஸ் லார்ட் தோத்திரம், நல்லா இருக்கலா? தோத்திரம் வா, கனியம் பிடிச்சது, ஏன் தான் வந்து தெரியல வா. அப்படி உள்ளுக்குள்ளே நினைச்சது நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சக்கூடாது, அப்படிலாம் நினைச்சக்கூடாது. பிரைஸ் லார்ட் சொல்ல உண்மையில பிடிக்கலையா சொல்லுங்க சிஸ்டர்,
உங்களை வந்து உங்கள் மேலே எனக்கு ஒரு வருத்தம், தோத்திரம், பிரைஸ் லார்ட், அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேளுங்க. தோத்திரம், பேசினா போ, பேசாட்டி போ அப்படின்னா தோத்திரம் பிடிச்சி வச்சு தோத்திரம் இதை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம அப்படி நினைச்சுக்கிட்டேன், ஷார்ட் அவுட் பண்ணிடுங்க உடனே. ஹல்லேலூயா. தோத்திரம், எதுவுமே உடனுக்குடன் என்ன செஞ்சிருங்க. ஆமா, தோத்திரம், பிரைஸ். உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நீங்க செய்யாதீங்கன்னு ஆவியானவர் நமக்கு நினைச்சுக்கிறாரு, எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பி ஓப்பன் ஹார்ட்டட். அல்ல எல்லார்ட்டையும் நல்லா இருங்க. ஹல்லேலூயா. அன்புள்ளவர்களாக அல்ல கொடுமையானவர்களாய் நாம இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. தோத்திரம், ஏற்றான் கண்ணை பிடுங்கண்ணா. தோத்திரம், சில வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு சண்டை நடக்கும். சண்டை நடக்கல, கணவன் அடிப்பது பலார் பலார், மனைவி கண்ணம்லாம் பேத்துரும். தோத்திரம், மனைவி அடிக்கிற புருஷன் கிறிஸ்தவனே இல்லை. ஹல்லேலூயா. அப்புறம் எங்க விசுவாசி. ஹல்லேலூயா. தோத்திரம், பிரைஸ்லாம். மனைவியை அடிச்சு புருஷரே தோத்திரம், நீங்களாம் திருவிந்து எடுக்கிறதுக்கே லாக்கியே கிடையாது. ஹல்லேலூயா. தோத்திரம், சபைக்குள்ள வந்து உட்காரவும் கூடாது. ஹல்லேலூயா. தோத்திரம், தகுதியே இல்லை. மனைவியை ஒரு நாள் என்ன செய்ய கூட கை நீட்டி அடிக்கக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ்ல. அப்படி அடிச்சிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டுங்க. தோத்திரம், ஆமா எனக்கு கோவம் வந்து அடிச்சுட்டே மன்னிச்சுக்க, நீ அடிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. தோத்திரம், அடிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. புருஷன் அடிக்கிற ஸ்திரீகள் ஐயோ அடிச்சு கூடாதீங்க. அது தப்பு, மகா பெரிய தப்பு. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட கொடுமையான செயல்கள்லாம் என்ன செய்யக்கூடாது. தோத்திரம், கீழ்ப்படுவியா கீழ்ப்படுவியா, சொல்றதை கேட்பியா கேட்பேன்னு அடிக்காதீங்க ஐயா, அடிக்காதீங்க. ஹல்லேலூயா. தவறு அதெல்லாம். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை போட்டு அடிக்கிற அடியில அப்பா எல்லாம் ஓடு. பிள்ளைகளை பாருங்க, சிலர் அடிப்பாங்க பாருங்க, கண்மூடித்தனமா அடிப்பாங்க. பலார் 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 பலார்னு அடிக்கும். முதுகுலி எங்க அடிக்கிறதுனே தெரியாம அடிப்பாங்க சில தாய்மார்கள். இதெல்லாம் என்ன ஆவி? இதுல என்ன ஆவி? பெலிஸ்திய ஆவி. ஹல்லேலூயா. நீங்க நினைச்சுக்க நான் கோபத்தில் அடிச்சு, உனக்குள்ள பெலிஸ்திய ஆவி இருக்கு. இல்லைன்னா நீ அப்படி அடிப்பியா? கண்மூடித்தனமா கண்ணாப்புன்னு அடிப்பாங்க. எப்படி பெயிண்ட் அடிக்கிற மாதிரி. உங்களுக்கு சவுறு கிடைக்கல, பெயிண்ட் அடிக்க சவுறு கிடைக்கலன்னா இப்படி 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 வா. என்ன மாதிரி இந்த கும்பு எல்லாம் பார்த்து அவங்களுக்கு யாரும் கிடைக்கல போல, பிள்ளைங்க தான் கிடைச்சது. அது ஐயோ ஐயோ கத்தும், கத்துவியா வாயில புத்து, கடைசியில லாஸ்ட்ல ஒரு வாயில. இதெல்லாம் பெலிஸ்திய ஆவி. ஹல்லேலூயா. கொடுமை கொடுமை. பிள்ளைகளை அப்படி அடிக்கிறது. தோத்திரம், பிரைஸ் லார்ட். தோத்திரம், அடிக்கக்கூடாது அப்படிலாம். ஹல்லேலூயா. கண்பிடித்தனமா எனக்கு தண்டிக்க விதத்தில் தண்டிக்கணும். தோத்திரம், சும்மா கொடூரமா என்ன செய்யக்கூடாது பிள்ளைகளை. ஆமா, அடிக்கக்கூடாது. அதெல்லாம் பெலிஸ்திய ஆவி. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளை தெரிஞ்சுக்கோங்க. தோத்திரம், ஏதோ கோபத்தில் பண்ணிவிட்டேன் அப்படின்னு செய்யாது. இதெல்லாம் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஒரு ஆவி. ஹல்லேலூயா. தோத்திரம், மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். கொடுமை என்பது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய, குரூவல்ட்டி இருக்கக்கூடாது. எதுவுமே நம்மளுக்கு அன்பா இருக்கும். ஹல்லேலூயா. குரூவல்னஸ் நம்முடைய வாழ்விலே நம்ம இருக்கக்கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். பழிக்கு பழி நாம் வாங்குவது தவறு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்ருவையும் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால எனக்கு விரோதமா பண்ணிட்டான் பார், நான் பழிக்கு பழி நான் வாங்குறேன், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பாடம் சொல்லி வேண்டாம். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதை கற்றுக் கொடுக்கல. சத்ருவையும் நேசிங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழிக்கு பழி வாங்குவது ஹல்லேலூயா அவருடைய வேலை. ஹல்லேலூயா. நம்முடைய வேலையில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவோ நம்ம வளர்ந்து போக வேண்டியது இருக்கு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. நம்ம என்ன இதோட போராடிக்கிட்டு இருக்கோம். போராடிக்கிட்டு இருந்தா எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போறது? ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இப்படிப்பட்ட ஹல்லேலூயா மாம்ச சுவாபங்கள், கொடூரமான சுவாபங்களிலிருந்து இதெல்லாம் பெலிஸ்திய ஆவிகள் நம்முடைய ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்குள்ள நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு இந்த இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் சண்டை நடந்துச்சா, இந்த பெலிஸ்தர் சார்பாக கோலியாத் ஒருத்தன் வந்தானா, இஸ்ரவேல் சார்பாக தாவீது ஒருத்தன் நின்னானா, தாவீது கல்லூட்டு எறிஞ்சானா, பெலிஸ்தன் கீழே பொத்துன்னு விழுந்தானா. இன்னைக்கு உன் கதை என்ன கதை தேவஜனமே? தோத்திரம், தாவீது கோலியாத்து கதை அழகா சொல்றோமே கேட்குறோமே. இன்னைக்கு தோத்திரம் உங்களை அப்படி மாதிரி ஒரு பெலிஸ்திய ஆவிக்கு முன்னாடி நிற்க வச்ச உங்க கதை என்ன கதை? ஹல்லேலூயா. அதே பெலிஸ்திய ஆவி இன்னைக்கு உங்களோட போராடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஹல்லேலூயா. தோத்திரம், பிரைஸ் லார்ட். மாம்சீக சுவாபங்கள், கொடூரமான ஆவிகள் இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே உன்னோடு கூட போராடி கொண்டிருக்கிறது. Have you defeated? ஹல்லேலூயா. அதை ஜெயித்தாயா? அதை தான் இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறார். நான் பலன் தரேன். இப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவிகளை விரட்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். You can overcome. ஹல்லேலூயா. இந்த பெலிஸ்திய ஆவிகளை மேற்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார். கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். தோத்திரம், 1 சாமுவேல் 4 அதிகாரம் 17 வசனம். உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றின பெலிஸ்தியர். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 4:17. செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று,
உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள், தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். 1 சாமுவேல் 5:1. பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்துக்கு கொண்டு போனார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தருக்கும் நடந்த யுத்தத்துல தோத்திரம் இந்த இஸ்ரவேலர்கள் முறிந்து ஓடினார்கள். இந்த பெலிஸ்தர் என்னத்தைங்களா பண்ணாங்க? சரி, நம்ம இஸ்ரேல் ஜனங்களை தான் நம்ம வந்து தோற்கடிச்சிட்டோமேன்னு போனானுங்களா? இல்ல, இஸ்ரவேல்கிட்ட காணப்பட்ட உடன்படிக்கை பெட்டியை திருடி கொண்டு போய் விட்டார்கள். ஹல்லேலூயா. தோத்திரம் the ark of the covenant. ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சான்? இவனுக்கு எதுக்கு உடன்படிக்கை பெட்டி? இவன் அதை வச்சு என்ன பண்ணுவான்? தோத்திரம் பிரைஸ் லார்ட். அவனுக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு சம்மதமே கிடையாது. ஆனா தோத்திரம் இஸ்ரவேலர்களை தோற்கடித்து ஹல்லேலூயா அவங்கள்ட்ட காணப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சுட்டான்? திருடிட்டு போயிட்டான். தோத்திரம் பிரைஸ் லார்ட். இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலருக்கு தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான சின்னமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. தோத்திரம் அவர் மகிமையின் சின்னமாய் காணப்பட்டது. அது அவர்களுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்களை விட்டு போனது, தேவனுடைய மகிமை தங்களை விட்டு போனது என்று சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்று ஹல்லேலூயா இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே உடன்படிக்கை பெட்டியாகிய இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு உடன்படிக்கை பெட்டி யாரு? ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பெட்டியின் ரகசியத்தை நீங்க பார்க்கும்போது இது ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட ஒன்று. தோத்திரம் 3 பிரகாரங்கள் இருக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கும்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டிருக்கும். தோத்திரம் ஜனங்கள் வருவார்கள், டாபர்நாக்கிள்குள்ள வருவாங்க, தோத்திரம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருவாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? யாருமே போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்து வரைக்கும் தான் எல்லாருமே போக முடியும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசிரியர் மட்டும் தான் உள்ள போக முடியும். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு முறை தான் பிரதான ஆசாரியன், அதுவும் அவன் எப்படி போக முடியும்? தோத்திரம் ஒரு ஆட்டை பலியிட்டு ரத்தத்தை அவன் என்ன செய்து தெளித்து பாவ நிவர்த்தி செய்து கொண்டு சங்கிலியால் கட்டப்பட்டவனாக அவன் என்ன செய்ய முடியும்? உள்ளே போகும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனோனே he can have a direct access with God. Hallelujah. இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகும்போது இவன் டைரக்டா தேவனோடு என்ன செய்யலாம்? பேசலாம். ஏன்னா கேருபின் சேரபின்லாம் அங்க இருக்கு. he can hear the voice of God. அவன் உள்ள போன ஜனங்கள் காத்திருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் அவனோட கூட பேசுவாரு. வெளில வந்தா எந்த வார்த்தை உண்டாகும்னு சொல்லி ஜனங்கள் அவ்வளோ ஆவலா கேட்டு கொண்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வைக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி காணும். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு தோத்திரம் உடன்படிக்கை பெட்டி நமக்கு இல்லை. இங்க எதுவும் பெட்டி இருக்கா? தோத்திரம் ஒன்றும் இல்லை, பெட்டிலாம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா உடன்படிக்கை பெட்டியாகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கத்தக்கதான கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பனா நமக்கு டைரக்ட் ஆக்சஸ் டு காட் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்துல போறவங்களுக்கு they can hear the voice of God. இந்த உடன்படிக்கை பெட்டி ஹல்லேலூயா உள்ளத்துக்குள்ளே சுமக்கிறவங்களும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உடன்படிக்கையா பெட்டியாகிய இயேசுவை சுமக்கிற நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுமா வெளிப்படாதா? கர்த்தருடைய சத்தம் வெளிப்படுமா வெளிப்படாதா? இன்னைக்கு ஆராதனை வேளையில எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாரு? எத்தனை பேருக்கு? நான் ஒன்றும் கேட்க போறதில்லை, தைரியமா கையை உயர்த்துங்க. தோத்திரம். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்பட்டது? நல்ல கை உயர்த்துங்க. எத்தனை பேர் தேவ தரிசனங்களை பார்த்தீங்க? எத்தனை பேர் விஷன்ஸ் பார்த்தீங்க? ஹல்லேலூயா. அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியாகிய கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது we can have a direct access with God. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட உறவாடவும் அவரோடு கூட பேசவும் அவரோடு கூட இருக்கவும் தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டியை இவன் திருடிட்டு போயிட்டான். தோத்திரம். இஸ்ரவேல் நினைச்சு துக்கப்படுறாங்க. ஐயோ, மகிமை நம்ம விட்டே போய்விட்டது. இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்க வேண்டிய ஒரு உடன்படிக்கை பெட்டி நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்கள். அந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது இருக்க வேண்டிய இடத்துல எல்லாமே எங்கேயோ இருந்தது. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்க, இருக்க வேண்டிய இடத்துல இந்த உடன்படிக்கை பெட்டி இல்லை, எங்கேயோ ஒரு தெருவில் இருக்கு. ஹல்லேலூயா. யார் வீட்டிலையோ என்ன செஞ்சிருக்கு?
வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. It was not in the place where it should be. ஹalleluya. அது இருக்க வேண்டிய இடத்துல அது இல்லாமல் வேறெங்கோ இருக்கிறது. ஹalleluya. 20 வருஷம் தோத்துறோம். அதை நினைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சத்ருவின் பிரதானமான தந்திரம் என்னன்னா, உங்க வாழ்க்கையிலிருந்து தேவ மகிமை திருடுவதுதான் அவனுடைய பிரதான நோக்கம். ஹalleluya. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், இந்த சபைக்குள்ளே உட்கார்ந்துருக்கலாம், ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்துருக்கலாம், ஏன் முன்னாடியே உட்கார்ந்துருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள தேவ மகிமை இருக்கா? தேவ மகிமை இருக்கா? இல்ல சத்ரு என்னைக்கோ திருடிட்டானா? ஹalleluya. செக் பண்ணி பாருங்க. டாக்டர் செக் பண்ணி பார்க்குறான், தோத்திரம் அடிக்குதான்னு தோத்திரம் பிரைஸ் எடுத்தோன்னே. உங்களோட ஆவிக்குரிய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நீங்க செக் பண்ண வேண்டியது, உனக்குள் தேவ மகிமை இருக்கா இல்லையா என்பது. சிலர் நினச்சிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை நேரத்திலுமே ஆராதனை போய் உட்காந்துட்டா சரியா போயிடும். ஏமாத்திக்காதீங்க பிரதர் சிஸ்டர், ஏமாத்திக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை சும்மா ஆராதனைக்கு வந்து உட்காந்துட்டு போயிட்டா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் தேவ மகிமையை நீங்க சுமக்கிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹalleluya. தோத்திரம். தேவ மகிமையை திருடுவதுதான் சத்ருட. எப்ப சான்ஸ் கிடைக்கும் உங்கள்கிட்ட அந்த தேவ மகிமையை திருடி கொள்ளலாம் என்று சொல்லி அவன் நினைச்சேமா துடித்து கொண்டே இருப்பான். ஹalleluya. ஒரு நாளும் தேவ மகிமையே, என்னங்க தேவ மகிமை, அது எப்படி என்னை விட்டு போகும், எப்படி எனக்குள்ள இருக்கும்? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறது தான் தேவ மகிமை. ஹalleluya. தோத்திரம். நீங்கள் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் தோத்திரம். பூனை ஊதுனா இருப்பாரா ஆண்டவரே? இல்லை சொல்றேன் கேட்குறேன். பூனை ஊதுனா இருப்பாரா? இப்போ என்ன நினைப்பில் வந்து உட்காந்துருக்கீங்க? தோத்திரம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு பார்க்க அரைச்சி உள்ள போட்டா இருப்பாரா? தேவச்சிக்கிட்டு இருந்தாரு பார்த்தா இருப்பாரா? பாவம் செஞ்சா இருப்பாரா? இருக்க மாட்டார். அந்த நேரம் போயிடுவார். துக்கத்தோட ஆவியான வெளுப்பிடுவார். தோத்திரம். முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டப்பா, நம்ம தப்பு செஞ்சேன், மன்னிச்சுங்கப்பா. தோத்திரம் ஐயா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க ஐயா. தோத்திரம். பிரைஸ் தான். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், இனி என்ன செய்ய மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்பான்னு சொல்லி என்ன செய்யணும்? அந்த லாஸ்ட் குளோரியை நம்ம என்ன செய்யணும்? பிசாசுடைய வேலை எப்போ பாரு அதை ஒரு சண்டை, ஒரு எரிச்சல், தோத்திரம், ஒரு வாக்குவாதங்கள் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவருடைய மகிமை இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? தோத்திரம். அபிஷேகத்திலே சண்டை போடுவாங்க. இதெல்லாம் இருக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அபிஷேகத்திலே சண்டை போடுவாங்க சிலர், பார்த்துட்டீங்களா? இதெல்லாம் ஏமாத்துக்கார வேலை. அல்லேலூயா. இப்படிலாம் செய்யக்கூடாது. அபிஷேகத்திலே சண்டை போட ஆவியை நிறைய மாட்டாரு. ஆமா, இல்லை நடக்கும் நிறைய சண்டைகள். தோத்திரம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தோத்திரம் அறுவலை எடுத்துட்டு வெட்ட வருவாங்களாம். ஆவின் பலத்தில் உன்னை வெட்டி விடுவேன். தோத்திரம். இதெல்லாம் ஏமாத்துக்கார வேலை. தோத்திரம். பிள்ளைங்க செய்யக்கூடாது. தோத்திரம். இதெல்லாம் பெலிஸ்திய ஆவி. தோத்திரம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் தேவ பலன். எப்பா 1 நம்பர் வேஷம். அன்பு தேவ ஜனமே, உனக்குள்ளே ஆவியானவர் அல்லது இயேசு இருப்பதை நீ காத்துக்கொள். எப்பொழுதுமே ஆண்டவர் செக் பண்ணிக்கணும். ஆண்டவர் என் கூட இருக்கிறீங்களா? தோத்திரம். என் கூட இருக்கிறீங்களா? தோத்திரம். தவறா ஒரு ஃபோனில் ஒரு பெண்ணோட பேசும்போது ஆண்டவன் கூட இருப்பாரா? தவறோடு ஒரு ஆணோட பேசும்போது உன்னோட ஆண்டவர் இருப்பாரா? தவறான படங்களை நீ செல்போனில் பார்க்கும்போது ஆண்டவன் கூட இருப்பாரா? செக் பண்ணிக்கோ. தேவ பிள்ளைய, வாலிப பிள்ளையை செக் பண்ணிக்கோ. ஹalleluya. அப்போ ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பது தான் தேவ மகிமை. உன்னோடு கூட இருப்பது. ஹalleluya. தோத்திரம். இந்த தேவ மகிமை திருடுவது தான் பிசாசுடைய வேலை. எப்ப பாரு உன் சிந்தையை கெடுப்பான். தோத்திரம். எண்ணங்களை கெடுப்பான். கர்த்தர் உன்னோடு கூட இராத அளவுக்கு அதை திருடிட்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். தோத்திரம். கர்த்தர் இங்கே தான் இருக்கணும், நமக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் இவன் என்ன செய்வான்? ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் உட்காந்து நல்லா தோத்திரம் போட்டுட்டு வா, அது ஒண்டி போதும். மீதி 6 நாள் என்ன செய்ய? இதெல்லாம் உடன்படிக்கைப்பட்டு எங்கே வைக்கப்பட்டது? ஆமா, வெளியே வைக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு. ஹalleluya. Hallelujah. God is not with you. Hallelujah. You are cheating yourself. உன்னையே நீ ஏமாத்தி கொண்டிருக்கிறாய். நீ அநேக நன்மைகளை இழந்து போவாய். தோத்திரம். சிம்சன் அப்படிதான் நினைச்சான். தோத்திரம். தனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்று நினைத்து இஷ்டம் போல வாழ்ந்தான். ஆனா தனக்குள் ஆண்டவர் இல்லாததை அவன் பிறகு கண்டு கொண்டான். ஹalleluya. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாத அப்படின்னு நம்ம மற்றவர்கள் வாயை அடைத்து விடுகிறோம். ஆனா தோத்திரம், உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்கள் தயவுசெய்து நீங்க முதல்ல செக் பண்ணி பாரு. ஹalleluya. தோத்திரம். நீ உன்னையே நீ என்ன செய்யாதே, நீ ஏமாற்றி கொள்ளாதே. அன்பு தேவ பிள்ளைகளே, டோன்ட் லூஸ் த glory of God. ஹalleluya. பொய்யான திருப்தி நமக்கு வேண்டாம். மாய்மாலத்தோடு நம்ம என்ன செய்ய வேண்டாம், நாம் வாழ வேண்டாம் என்று சொல்லி அது உலகத்தின் நவ நாகரிகங்களே பெலிஸ்தே ஆவி. தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த உலகத்தின் ஹalleluya இந்த நவீனமான ஈர்ப்புகள் தான் இந்த பெலிஸ்தே ஆவிகள் ஆகினாலே நம்ம மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தை இழக்க செய்த அஸ்தோத்துகளையும் அந்நிய தெய்வங்களையும் உங்களை விட்டு அகற்றுங்கள். அப்பொழுது பெலிஸ்தரின் கைகளிலிருந்து
விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்கிறோம். அகற்ற வேண்டியவைகளை அகற்றுவோம், நீக்க வேண்டியவைகளை நீக்குவோம். பெலிஸ்திய ஆவியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்வின் ஆழமான அனுபவங்களுக்குள் நாம் கடந்து செல்ல முடியாதபடிக்கு மாம்ச சுவாபங்கள் நம்மை தடை செய்கிறது. கொடூர தன்மைகள் ஹல்லேலூயா பிரைஸ் நம்மை தாக்குகின்றது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை இனிமையாய் அனுபவித்து ஹல்லேலூயா தோத்திரம் வாழ முடியாதபடிக்கு இதயத்தை சத்துரு திருடி கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெலிஸ்திய கைகளிலிருந்து நாம் விடுதலை ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, மாம்சித்த சுவாபங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். கொடூர தன்மையிலிருந்து வெளியே வருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மை விலகச் செய்கிற காரியங்களிலிருந்து நாம் வெளியே வருவோம். ஹல்லேலூயா. பெலிஸ்திய ஆவியிலிருந்து நாம் விடுதலை பெற கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எனக்கு தேவையில்லாத காரியங்களெல்லாம் என்னை விட்டு நீங்க எனக்கு உதவி செய்ய. என்னை நான் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம்ப்பா. அது ஆவிக்குரிய வாழ்வு ஒரு வேஷமுள்ள ஒரு வாழ்வாய் மாறி விடாதபடிக்கு அர்த்தமுள்ள ஒரு வாழ்வாய் மாற உதவி செய்ய. Help me Lord to grow, to get deeper inside the spiritual life. ஆவிக்குரிய வாழ்வில ஒருபடி நான் முன்னேறி செல்ல என்னோடு கூட போராடி கொண்டிருக்கிற பெலிஸ்திய ஆவிலிருந்து நான் வெளிவர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. Help me Lord to overcome. மாம்சீக சுவாபத்திலிருந்து வெற்றியை தாங்கப்பா. கொடூர சுவாபங்களிலிருந்து வெற்றியை தாங்க ராஜா. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை என்னில் காத்துக்கொள்ள கிருபை தாங்க. பரலோக பிதாவே, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் நன்றி. பெலிஸ்திய ஆவியிலிருந்து கர்த்தர் எங்களை விடுதலை ஆக்குவீராக. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வில் எங்களை தடை செய்கிற ஹல்லேலூயா இப்படிப்பட்ட மாம்சீக பலவீனங்கள், கொடூர தன்மைகள், தேவ சமூகத்தை இழக்கிற காரியங்கள் ஹல்லேலூயா எங்களை விட்டு நீங்குவதாக, நீங்குவதாக. நாங்க சபையாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய பலன் தாங்கப்பா. ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நாங்க பெலிஸ்தியர்களிடமிருந்து நாங்கள் விடுதலை பெற ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். மந்தை ஆசீர்வதி, நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த வாரம் முழுவதும் இந்த கிருபை பாதுகாப்பு பிரச்சனை நம்ம ஜனத்தோடு இருக்கு. வாரம் முழுவதும் நடக்கிற ஊழியங்களிலே தேவ கரம் இருந்து அநேக ஜனங்களை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. பலத்த கிரிகளை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, எதிர்ப்பின் கிரிகள் இயேசு நாமத்தில் விலகுவதாக. இந்த நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திக் கொள்ளுவீராக. துதி கனம் மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்